இந்த லேடி அங்க இருக்கிற மணலுக்குள்ள அப்படியே பொறுமையா இறங்கி அவங்களுடைய கையை வச்சு அந்த மண்ணை அப்படியே 2-3 தடவை தட்டுறாங்க. தட்டுன கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா மண்ணை பொளந்துக்கிட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய மண்புழு வெளியில வருது. அது அப்படியே அவங்க டைட்டா புடிச்சிக்கிறாங்க. புடிச்ச உடனே அந்த மண்புழு அவங்களுடைய உடம்புலயே அப்படியே சுத்திக்குது. அதுக்கப்புறம் அவங்க அதை கையில எடுத்துக்கிட்டு பக்கத்துல தண்ணி நிரம்பி இருக்கிற ஒரு குட்டி குளத்துக்குள்ள இறங்குறாங்க. அது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற ஒரு லேடி பாத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள இறங்குனவங்க அந்த மண்புழுவுடைய தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ள முக்குறாங்க. அது பயங்கரமா துடிக்குது. அது அவங்களால பிடிக்கவே முடியல. அப்ப கூட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த மண்புழுவை தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வராத மாதிரி அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. அதனால அது மூச்சு விட முடியாம கொஞ்ச நேரத்திலேயே இறந்து போயிடுது. இறந்ததுக்கு அப்புறம் அதோடைய வாய்க்குள்ள ஒரு பெரிய நீடில் எடுத்து சொருகி அதோடைய வாய்க்குள்ள இருந்து ஏதோ ஒரு ப்ளூ கலர் லிக்விட வெளியில எடுக்கிறாங்க. கடைசியில எடுத்த லிக்விட ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஃபில் பண்ணி அதை அந்த லேடி கிட்ட கொடுக்குறாங்க. இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னா இவங்க இதுதான் புனித நீரா பாக்குறாங்க. அதே நேரத்துல இந்த லேடியுடைய பையன் பாலைவனத்துல ஒரு வைப்ரேட்டிங் மிஷினை செட் பண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற மண்ணை எல்லாம் பொளந்துக்கிட்டு உலகத்திலேயே பெரிய மண்புழு வெளியில வருது. உடனே இவன் என்ன பண்றான்னா கையில 2 ஹூக் எடுத்துக்கிட்டு பயங்கர வேகமா ஓடி போய் அந்த மண்புழு மூச்சு விடுற சுவாச குழாய் வழியா அதை அப்படியே குத்தி அந்த மண்புழுவை பிடிச்சிடுறான். அவன் பிடிச்சதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அங்க இருக்கிற எல்லாருமே இவனை உலகத்திலேயே பெரிய மண்புழுவை பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க.